ஓம் ஸ்ரீ சாய்ராம். கோள்களும் கிரகங்களும் நம்ம பலமுறை ஆட்டி படைத்தாலும் சத்குருவுடைய பார்வையும் ஆசீர்வாதமும் நம்ம பேரில் பட்டுடுத்துனா நம்ம எடுத்த நற்காரியத்தில் நம்ம நிச்சயமாக சிறப்பாக செஞ்சுடலாம். மகாராஷ்டிராவில் பாந்திரா என்ற இடத்துல டெண்டுல்கர் குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் மிகுந்த சாயி பக்தியை கொண்டவர்கள். குடும்ப தலைவர் பேர் ரகுநாத் டெண்டுல்கர், குடும்ப தலைவி பேர் திருமதி சாவித்திரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர். இவர்களுக்கு பாபு டெண்டுல்கர்னு ஒரு புதல்வனும் இருக்கான். ஒரு முறை பாபு டெண்டுல்கர் மருத்துவ பரீட்சைக்கு தன்னை தயார்படுத்திக்கிறான். இந்த காலத்தில் நம்ம நீட் எக்ஸாம்ன்ற மாதிரி 100-110 வருடங்களுக்கு முன்னாலேயும் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்திருக்கு. பாபு டெண்டுல்கர் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிருந்தா கூட சில ஜோசியர்களையும் கலந்து ஆலோசிச்சிருக்கான். அப்போது ஜோசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் நீ பரீட்சையில் எழுத போனால் நீ பாஸ் ஆகிறது கஷ்டம், உன்னுடைய கிரகங்கள் உனக்கு சரியாக சாதகமாக இல்லை, அதனால் நீ அடுத்த வருஷம் பரீட்சையை எழுதினேன்னா நீ நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபு டெண்டுல்கர் தன்னுடைய அம்மாட்ட இதை பற்றி சொல்கிறான். மேலும் பாபு டெண்டுல்கரும் தன்னுடைய நிலைமையும் அவனுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாகி கவலைக்கிடமாக ஆயிடுறான். அம்மா என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி நினச்சி ஷிரடிக்கு சென்று பாபாட்ட நமஸ்கரித்து பாபாட்ட பல விஷயங்களை பேசின்னு இருக்காங்க. அப்போ பேசின்னு இருக்கும்போது தன்னுடைய பையனுடைய மருத்துவ பரீட்சையை பற்றியும் பாபாட்ட சொல்கிறாங்க. பாபா தாய்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கைரேகை ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்து விட்டு அவன் பாட்டுக்கு படிக்கட்டும், அமைதியாக பரீட்சை எழுதட்டும், என்னை நம்பும்படி சொல், இந்த வருடம் தேறுவது உறுதி, கடின உழைப்பை போட சொல்லு அப்படின்னு தாய்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாரு பாபா. பாபு டெண்டுல்கர் ரிட்டன் எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தா கூட ஓரலுக்கு தகுதி பெறுவோமான்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தான். இந்த காலத்தில் தான் உங்களுக்கு இமெயிலு, மொபைல் ஃபோனு, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்புன்னு பலவித வசதிகள் இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேப்பரில் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் வரும். 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால் அவனுடைய வாத்தியார் ஆசிரியர் அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். சக மாணவன் போய் சொல்கிறான், அந்த மாதிரி நீ பாஸ் பண்ணிவிட்ட, வாய்மொழி தேர்வுக்கு வாப்பா ஓரல் டெஸ்ட்டுக்குன்னு ஒன்று. பாபு டெண்டுல்கர் ஓரல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிடுறான். ஓரல் டெஸ்ட்லேயும் நல்லபடியாக தேர்ச்சி பெற்று நல்ல மார்க்கை வாங்கிடுறான். கிரகங்களும் கோள்களும் நமக்கு எதிராக இருந்து நம்ம சோதனைக்கு உட்படுத்தினாலும் குருவின் கடாட்சமும் பார்வையும் நம்ம பேரில் இருந்தால் நம்ம எடுத்த நற்காரியத்தை நல்லபடியாக முடிச்சிடலாம். ஆணவமெனும் காரணத்தால் உடல் எடுத்தேன் சாய், உந்தன் மாணவனாய் மாற்றி என்னுள் மகிமையருள் சாய். சாவித்திரி ரகுநாத் பாய் டெண்டுல்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாபா பேரில் ரொம்ப பிரியம் கொண்டவங்க. அவங்க 800 செயல்களை கொண்ட சாய்நாத் பஜன் மாலா அப்படின்ற ஒரு சிறிய புத்தகம். அந்த புத்தகம் எதை பற்றினாக்க பாபாவுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் பற்றிய ஒரு செய்தி. அதை அந்த அம்மா பதிப்பிச்சு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாம் தினமும் பல வேலைகளை செஞ்சுட்டுருக்கோம், பல விதமான புது புது காரியங்களும் செய்கிறோம். ராவுகால யமகண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ் நேரம் ஒரு 9:30 மணி அப்படின்னு சொன்னால் 9:30 மணிக்கு முன்னால் நம்ம ராவுகால யமகண்டத்தை பார்த்து கிளம்பின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரியமும் நடக்காது. அது மாதிரி சில விஷயங்களில் நம்ம குருநாதருடைய பாதத்தை தொடர்ந்து அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். எந்த ஜென்ம பாகியமோ சத்குருனின் காட்சியே, உந்தன் பத தரிசனமே சத்தியத்தின் சாட்சியே, ஞானமெனும் வாழ்வுதனை கண்ணால் கண்டேன் கண்டேன் சத்குருவன். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா நேரமும் கடவுள் நேரம் தான். இதுதான் பாபா சச்சரித்தில் பல இடத்துல எடுத்து காட்டியிருக்காரு. இப்போ கூட இந்த வழக்கு அணைஞ்சு போச்சு. நான் பேசுகிறத நிறுத்த முடியுமா? பாபா மேலே
நம்ம பாரத்தை போட்டு நம்ம செயல்களை செஞ்சோன்னா ஜெயம்தான். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.